முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். முதலாவதாக கல்வி, இரண்டாவதாக மருத்துவம், அதுக்கடுத்து விவசாயம். இதை மூணை மட்டும் பேசி முடிச்சுக்கிறேன். கல்வி கல்வி இன்று இலவசமாக எல்லா பக்கம் இருக்குதான்னு கேட்டால் இருக்குது. நம்ம அரசு பள்ளிகள் இலவச கல்வியை தான் கொடுக்குது. ஆனால் நம்ம எல்லோரும் இலவச கல்வியை நோக்கி அரசு பள்ளிகளுக்கு போகிறோமா? இல்லை. எல்லாரும் இப்போ எந்த புதுசாக ஸ்கூல் என்ன ஸ்கூல் வந்திருக்கு? இந்த வருஷம் இங்கே ப்ரைவேட் ஸ்கூல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கான். சரி, இங்கே 1 லட்ச ரூபாயா? கம்மியாக இருக்குப்பா, அங்கே 1.5 லட்சம். அங்கே சேர்த்துனா வெளில சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும், 1.5 லட்ச ரூபா கட்டி என் பையனை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று தரமான ஆசிரியர்கள் இப்போ போகிறது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான். அவங்க வேலை செய்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் வேணும், ஆனால் அவங்க பசங்களை அங்கே படிக்க வைக்க மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர்கள், அரசியலில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், முதலமைச்சர், எல்லா அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் அத்தனை பேர்த்துடைய குழந்தைகளும் கல்வி கற்றுக்கொள்வது அரசாங்கத்துடைய அரசு கல்வி நிலையங்களில் மட்டும்தான் அப்படிங்கிறத நாங்கள் உறுதியளிக்கிறோம். இரண்டாவதான் மருத்துவம். மருத்துவத்துக்கும் அதே தான், இலவச மருத்துவங்கிற பேரில் கண் துடைப்புக்காக மருத்துவமனைகள் இருக்குது. ஆனால் இங்கே பெருமைக்கு போய் மருத்துவம் பார்க்குறதுனாலும் வெளியில் போய் ப்ரைவேட்டில் தான் பார்க்குறாங்க. இல்லை உயிருக்கு உத்தரவாதம் வேணுனாலும் நம்ம தனியார்கிட்ட தான் போக வேண்டியது இருக்குது. இதையை மாற்றணும் அப்படின்னாலும் இதே வழி தான். ஏன்னா இங்கே அரசாங்கத்தில் இருக்கிற யாருமே அரசாங்கம் கொடுக்கும் சேவைகள்லையே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க கொடுக்குற சேவையில் அவங்களே நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் அப்போ நம்ம எப்படி, பொதுமக்கள் எப்படி போய் அந்த சேவைகளை பெறுறது? அப்போ அதுக்கும் அதே தான். அரசாங்கம் நடத்தக்கூடிய அனைத்து அரசு மருத்துவமனைகள்லையும் தான் அரசு ஊழியர்கள், அரசில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து சின்ன ஒரு கடைநிலை ஊழியராக இருக்கிற அரசு ஊழியர்லேருந்து அதிகபட்சமான முதலமைச்சர் வரைக்கும் எல்லாரும் அரசு மருத்துவமனையில் தான் தங்களுடைய மருத்துவ சிகிச்சைகளை பெறணும். அவங்க மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அதே அரசு மருத்துவமனைகளில் தான் பெறணும்.